பகுஜன் சமாஜ் கட்சியில தேசிய பொருளாளராக 2 தடவை ராஜ்யசபா எம்பிக்கு போனார். காஞ்சிராம் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வட இந்தியாவில் உருவாயிட்டு அதை அவர்கள் மாயாவதி அவர்கள் சரியான முறையில் செய்ய இயலவில்லை. நான் அதனால் தமிழ்நாட்டில் இருந்து செத்தாப்லான்னு வந்துட்டேன். இங்கே வந்த உடனே அரசியலில் ஓய்வெடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் அண்ணன் சீமானை பார்த்த பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இனி நாம் ஓய்வெடுக்க கூடாது, ஓய்வெடுத்தால் அது சமுதாயத்தை செய்த துரோகம் என்று எண்ணேன். நாம் தமிழர் கட்சியில் இணைந்து விட்டேன். என்ன சொன்னார் சீமான் அவர்களை? என்ன சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? சீமான் அவர்கள் சொல்றதை விட நான் என்ன சொன்னேன்னா, நான் மிக தாமதமாக உங்களிடம் வந்து விட்டேன், அதை தான் நான் சொன்னேன். அதனால இப்போ நீங்க 2 முறை தேர்தல் சந்திச்சிருக்கீங்க, தேர்தல் நிறைய முறை சந்திச்சிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் எப்படி அணுகுது? அது ரொம்ப தெளிவான அணுகுமுறை. காஞ்சிராம் என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, என்ன அடிப்படையில ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கி அதை அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக மாற்றினோமோ அதே வழிமுறையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கின்றார்கள். ஓட்டுக்கு பணம் இல்லை, பெண்களுக்கு சம உரிமை 50% 50-50 கொடுக்கிறார்கள். அடுத்தது பொது தொகுதியிலே ஆய் குடிமக்களை நிறுத்துகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, எந்த கட்சியும் செய்யாத ஒரு புரட்சி. காஞ்சிராம் 2 தடவை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பொது தொகுதியிலே தான் வந்தார். அதே போல இங்கு ஒரு பெரிய சமூக புரட்சி, உண்மையான சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார் சீமான். எனவே நாம் சீமான் கட்சியில் இருப்பதுதான் இயல்பு. இப்போ நீங்க நிறைய கட்சிகள் இருப்பாங்க, நிறைய பேர் உங்களை அணுகிருப்பாங்க, நிறைய பேர் உங்களை அணுகிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சீமானை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் எனது கொள்கைக்கு ஏற்ற ஒரு கட்சியாக நான் பார்க்கின்றேன். பகுஜன் சமாஜ் கட்சி எந்த விதத்திலே உருவாக்கினோம் அதே விதத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானை பார்க்கின்றேன், அந்த கொள்கையை பார்க்கின்றேன். கூட்டணி இல்லாமல் ஒரு அரசு அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார். கூட்டணி என்பது அது ஒரு ஊன்றுகோல், அது ஒத்து வராது. அந்த விதத்தில் தெளிவான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அரசியல் விற்பனர் நமது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால உங்களுக்கு கட்சியில மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் நீங்க செயல்படும் போது என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? என்ன சொன்னாங்களே அண்ணன் சீமான் சொன்னாங்களே, அனைத்தும் திராவிட கொடைகளில் கீழே இயங்குகின்றது, நாம் மட்டும்தான் தமிழர் கொடைகளை இயக்கின்றோம். எனவே இந்த கொடையை நாம் தேர்ந்தெடுக்கும், அந்த கொடை வேண்டாம் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். பெரியார் அவரோட சீமான் அவர்கள் தொடர்ந்து திருப்பி வராங்க. ஒரு கூட்டமே சீமான் அவர்களை பயங்கரமா எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்தில் 2 கூட்டங்கள் சீமான் அவர்களை எதிர்த்து கூட்டம் போட்டுருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சிப்பதில் தவறு இருக்குன்னு புரியல. சீமான் அவர்களை விமர்சிக்கிறவங்க 2 முறை ஒரே வாரத்துல பெரியார் சீமான் எதிர்த்து கூட்டம் போட்டிருக்காங்க. பாலியல் குற்றவாளி சீமான் அவர்கள் சொல்லிட்டு ஒரு கூட்டமும் சரி, இன்னொரு கூட்டமும் நேற்று போட்டிருந்தாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே இருந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் பெரியார் எதிர்த்து பேசுறதுனால தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருமா? ஏன் சீமான் அவர்கள் இந்த அடி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க சீமான் எதிர்க்கிறத விட அதிகமா எதிர்த்தது திமுக, அண்ணா திமுக. பெரியார் என்ன சொல்றாரு? மத பண்டிகைகளை கொண்டாடாதீர்கள், மத குறியீடுகள் அணியாதீர்கள், அதான் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற கட்சி யார் என்ன செய்யறது? அதுல அவங்களே பெரியாரை புதைத்து விட்டார்கள். சீமான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே அவர்கள் புதைத்து விட்டார்கள். இருந்தாலும் சொல்ல வேண்டியதற்காக சொல்லுகிறோம். அவர்கள் எது சீமானை எதிர்க்க வேண்டியது ஒரு கருவி எடுத்துக்கிட்டாங்க.